அன்பார்ந்த நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஜோதிடம் குறித்தான ஆழமான கருத்துக்களை மிகவும் சுவாரஸ்யமாகவும் ஆதிகால பரிகார முறைகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் இணைந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்ச ஜோதிடர் டாக்டர் சுப மாரிமுத்து ஐயா அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்றலாம். ஐயா வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்கம்மா. நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப சந்தோஷங்கம்மா. இப்போ எல்லாம் பேரண்ட்ஸ்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, அதனால இந்த கேள்வி கேட்குறேன் நான். சரி, என்னன்னா குழந்தைங்க நல்லா படிக்கிறாங்க, ஆனால் எக்ஸாம் ஹாலுக்கு போனால் மறந்துடுறாங்க, ஞாபக சக்தி இல்லை. கிளாஸில் வந்து டீச்சர்ஸ் வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க, ஆனால் வீட்டில் வந்து கேட்கும்போது தெரியல, மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த மாதிரி ஞாபக சக்தி அதிகரிக்கணும், நல்லா படிக்கணும், கவனச்சிதறல் இருக்கக்கூடாது அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதிகால பரிகாரம் ஏதாவது எங்களுக்காக சொல்லுங்க. அது ரொம்ப முக்கியமான அது இல்லைங்களா? அதாவது இந்த குழந்தைகளுக்கு கல்வி என்பது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய சொத்துங்க. கண்டிப்பாக கல்வி வந்து பெரிய சொத்து. எங்கள் அம்மா எங்களுடைய இந்த பாரம்பரியமாக இருக்கிறவங்களாம் அடிக்கடி ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நீ முதல்ல நல்லா ஜோசியத்தை நல்லா படிச்சுக்கோ, படித்ததுக்கப்புறம் உனக்கு பின்னால் நிறைய மக்கள் உன்னை பின்னாடி வருவாங்க. அதுக்கு உதாரணம் என்னென்னா, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு அப்படி சொல்லுவாங்க. அப்போ அவங்க சொன்ன மூல மந்திரத்தவே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, இதுதான் வாழ்க்கை, இதை தாண்டி எந்த பக்கம் திரும்பக்கூடாதுன்னு சொல்லி படித்ததுனால தான் இன்றைக்கி 30 வருஷமாக இன்றைக்கி இந்த ஜோதிடத்துறை நிற்கிறாங்க. கண்டிப்பாக இனி இதுக்கு மேலே ரிட்டையர்டு ஆனால் என்ன ஆகாட்டி என்னங்க, ஆல்ரெடி 30 வருஷம் ஓடிடுச்சு. இதுக்கு மேலே மக்களுக்காக வேணா கொஞ்சம் நாளைக்கு சர்வீஸ் பண்ணலாம். அதுக்கு இந்த கல்வி தான் சோறு போடுது பாருங்க. கண்டிப்பாக என்னங்க. அப்போ இந்த ஜோதிடத்துக்கு வராதுக்கு முன்பு சோத்துக்கே வழி இல்லை, ஜோதிடத்துக்கு வந்த பிறகு சோறு திங்க நேரம் இல்லை. அப்போ இந்த கல்வி தானே ஜோதிடம். இன்னைக்கு அதை நாடித்தான் நிற்கிறாங்க. வெறும் சுப மாரிமுத்துன்னு வந்தால் இல்லைங்க. ஜோதிடன் ஞானி சுப மாரிமுத்துன்னா ஜோதிடர் அவரு, ஜோதிடர்னு அவர்கிட்ட எல்லா விஷயம் இருக்குமே, அப்படித்தானே வராங்க. அப்போ அந்த கல்விக்கு தான் அந்த பவர். ஞானம் பிறக்கிற இடத்துல கண்டிப்பா சிறப்பு. ஒரு காலத்துல கல்வியா செல்வமா வீரமானு ஒரு பாட்டே இருந்துச்சு. ஆமா, கல்வியா செல்வமா வீரமானு. இதுல வந்து நம்மளுடைய அறிவை வந்து புகுத்துறதே வந்து கல்வி தான். எப்பவுமே அந்த முதல் வேலையை கல்வியில முதல் நல்லா வரும்னா, கல்விக்கு அதிபதி யாருன்னு நீங்க சொல்லுங்க. சரஸ்வதி. யாராவது வீட்டில் சரஸ்வதி படம் முதல் தனியா இருந்துட்டாலே அந்த வீட்டில் அந்த குழந்தை நல்லா படிக்கும். அப்படியா? ஆமா. இது எல்லாரும் கூட்டாக சேர்த்து வச்சுக்கிறனால நீங்கள் ஜோதிடம் பார்க்கும்போது ஒரு 5-6 பேர் ஒன்றா வந்தாங்கன்னா ஒரு தனியாக இருக்கிறவங்க எப்படி எங்கிட்ட பேசுவாங்க. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு முக்கியத்துவம் கொடுக்கலையே இல்லைங்க. அப்போ கலைவாணி சரஸ்வதி தான் அந்த கல்விக்கு உந்த தெய்வம். அந்த கலைவாணி சரஸ்வதியை நீங்கள் வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டாங்கன்னா உங்களுக்கு கல்வி நல்லா வரும். சரி. ரெண்டாவது, சித்தர்கள் அந்த காலத்தில் இருக்கிறதுலையே ரொம்ப கல்விக்கு அதிபதியான ஒரு சித்தர் இருக்காங்க. சரி. அவங்க யாருன்னு உங்களுக்கு தெரியுங்களாங்கம்மா? தெரியல சார். உலகத்திலேயே வந்து கல்வியை வந்து ரொம்ப கரைச்சி குடிச்சு ஞானத்தோட வாழ்ந்த ஒரு மகான் ராமகிருஷ்ண பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் வா நரேந்திரா, என்னை பார்க்க இவ்வளவுதான் நேரமாச்சான்னு கேட்டாரா விவேகானந்தரை. சரி. ஒரு நாள் போயிருக்காரு, ஞான திருஷ்டியில பேர் சொல்லியே கூப்பிட்டாரா. அவர் பேர் நரேந்தருங்க. காலப்போக்கில் அது விவேகானந்தர். சரி. வா நரேந்திரா, என்னை பார்க்க உனக்கு இவ்வளவு நேரமாச்சா, உட்காருன்னு சொன்னாருங்களா. அப்போது ராமகிருஷ்ண பரமஹம்சரும் சாரதாம்பாளுடைய படமும் விவேகானந்தருடைய படமும் அவர்கிட்ட இருந்து தான் இவர் ஒரு மாணவராக இருந்து படித்து ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணார். எல்லாத்துக்கும் இவங்கெல்லாம் கொடுக்குற பரீட்சையெல்லாம் வந்து இந்த உலகத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் எக்ஸாம் எழுத சொல்லி அதில் மார்க் போட்டு அதில் பாஸ் ஆனால் போகும் போய் அவங்கெல்லாம் கொடுத்த பரீட்சை என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 20 பேர் 30 பேர் இருப்பாங்க. எங்கிட்ட படித்தவங்க மாணவரில் இன்னைக்கு வந்து ஒருத்தர் லீடரில் ஒருத்தர் வந்து செலக்ட் பண்ண போறேன், ஒருத்தர் லீடர் ஆக்குறதுக்கு ஒருத்தர் செலக்ட் பண்ண போறேன், நல்லா படிச்ச மாணவனை செலக்ட் பண்ண போறேன்னா அவர் ஒரு பரீட்சை வைப்பார். சரி. அது என்ன பரீட்சைன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 27 பேர், ஐயா குருவே நான் தான் உங்களுக்கு பணிவிடை செஞ்சுருக்கேன், நிறைய பேர்த்துகளுக்கு நீங்கள் சொன்னதெல்லாம் நான் செஞ்சேன், நான் என்னைத்தான் நீங்கள் சீடனாக எடுத்துக்கணும் அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் வந்துட்டு நானும் உங்களுக்கு முன்னாடி வந்தேன்ல, என்னையும் சீடனாக எடுத்துக்கங்க. இப்போ இந்த பக்கம் இருந்து கேட்குறவங்க அவங்களும் நானும் நீங்கள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிற என்னை சீடனை எடுத்துக்காங்க. அவர் ஒரே வார்த்தை சொல்லிட்டாரா, இத்தனை பேர்த்து சீடரை என்னை எடுத்துக்க முடியாது, யாரோ ஒருத்தரத்தை என்னால் எடுத்துக்க முடியும். அதுக்கு நீங்களே என்ன பண்ணீங்கன்னா எல்லாரும் போய் மண்டி போடுங்கன்னாங்க. சரி. எல்லாரும் போய் மண்டி போடுங்கன்னாங்களாம். எல்லாரும் நாக்கை நீட்டுங்கன்னு சொன்னாருங்களா பரமஹம்சர். ராமகிருஷ்ண பரமஹம்சர் நாக்கை எல்லாரும் நீட்டுங்கன்னாங்களா. விவேகானந்தரும் போய் மண்டி போட்டாரா. சரி. எல்லாத்தோட நாக்கிலையும் வெள்ளத்தை வைங்க, எந்த நாக்கில் வெள்ளம் வந்து உரையாமல் எச்சி சிந்தாம வெள்ளம் மாதிரியே இருக்குதோ அவரை நான் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறேன்ட்டு நாக்க நீட்ட சொன்னாங்களாம். சரி. 27 வெள்ளம் வச்சிருக்காங்க, 26ஓட வெள்ளமும் உறைஞ்சு அது அப்படியே கரைஞ்சு போச்சு.
சரி. விவேகானந்தருடைய நாக்கில் வச்ச வெள்ளை ஈரமே படலைங்களா. அதனால தான் அவரை செலக்ட் பண்ணி விவேகானந்தர் மாணவரை உருவாக்கியிருக்காரு. ஓ, அப்ப எவ்வளவு பெரிய ஞான கல்வியை படிச்சிருப்பாருங்க. படிச்சிருப்பாரு. விவேகானந்தர் வந்து லைப்ரரியில போய் காலையில 3 புக்கு வாங்குவாருங்களா. அதை படிச்சு எல்லாம் முடிச்சுட்டு அதை கொண்டு போய் கொடுத்து போட்டு ஈவினிங் சாயந்தர நேரம் போய் மறுபடியும் 3 புக்கு வாங்கி தலைமெடுக்கல வச்சு படிப்பாருங்களா. அப்ப அவரோட கல்வி எல்லாமே இது யாரு கற்றுக் கொடுத்த வித்தைனா ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய வித்தை. அதனாலதான் நீங்க பள்ளி பாடசாலையில எல்லாம் பார்த்தீங்கன்னா விவேகானந்தருடைய படத்தை போட்டிருப்பாங்க, ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படத்தை போட்டிருப்பாங்க. அப்ப பள்ளி பாடசாலையில அந்த இறையாற்றல் எல்லாம் அந்த இடத்துல கிடைச்சா குழந்தைங்க நல்லா படிப்பாங்கிறதுக்காகத்தான் இந்த மகான்களை வந்து ஓவியமா வரைஞ்சாங்க அன்னைக்கு. இப்ப நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, இப்ப +2ல பாஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க, இப்போ +1ல பாஸ் ஆகும்னு நினைக்கிறவங்க ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படம் நெட்ல டவுன்லோடு பண்ணி அதை ஒரு ஃப்ரேம் பண்ணுங்க. அதுல பரமஹம்சரும் சாரதாம்பாலும் இருக்கும். கூடவே எடிட் பண்ணும்போது ஒரு விவேகானந்தருடைய படத்தை வச்சு அவர் ஒரு முக்காலி அவருக்காக ஒன்று செஞ்சு ஒரு ஃப்ரேம் பண்ணி அவரை வச்சு அதுக்கு ஒரு கல்கண்டு ஒரு தண்ணி பாட்டில் ஒன்று வச்சு 5 அடி தள்ளி உட்காந்து அவர் குரு நான் வந்து மாணவன் சொல்லி நீங்க அங்க உட்காந்து புக்கை படிங்க. அவரோட ஆசீர்வாதத்துல எல்லா குழந்தையும் படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிடுவாங்க. சூப்பர் சார். இது ரொம்ப புதுமையா இருக்கு. சரஸ்வதி வந்து கல்விக்கான தெய்வம் அப்படிங்கிறது இருக்குதுங்க. ஆனா ஞான திருஷ்டியில வந்து கல்வியை படிச்சவங்க அந்த ராமகிருஷ்ண பரமஹம்சர். அப்ப அவருக்கு அந்த ஞானம் பூராமே நீங்க எங்க கொண்டு வந்து வைக்கிறீங்களா அங்க ஞானம் வருமல்ல. கண்டிப்பா. ஏன்னா விவேகானந்தர் சாதாரணவர் இல்லைங்க, அவரே அவருக்கு சரண்டர் ஆயிட்டார் இல்லைங்களா. அப்ப இந்த கல்விக்கு மயங்கின சரஸ்வதி மாதிரி இவரு கல்விக்கு மயங்கினது ராமகிருஷ்ண பரமஹம்சர் தான். அதுல நெட்ல ராமகிருஷ்ண பரமஹம்சர்னு நெட்ல சர்ச் பண்ணீங்கன்னா அந்த அந்த உடம்புல ஒரே ஒரு வெள்ளை ட்ரெஸ் மட்டும் அழகாக போட்டு எளிமையா இருப்பார். நாங்கள் ஏன் அந்த வெள்ளை ட்ரெஸ் எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன்னா, அந்த அவங்கெல்லாம் அந்த காலத்திலேயே கலர் சூஸ் பண்ணும்போது என்ன கலர் போட்டாலும் கடைசியில் மங்கி கடைசியில் தூய்மையாக வெள்ளை தான் வரும் அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி தான் அந்த ட்ரெஸ் எடுத்து அவங்க போட்டுக்கிட்டாங்க. அதனால தான் அந்த வெள்ளையிலவே யூஸ் பண்ணுறதுக்கு சூழ்நிலை மாறுச்சு. அதனால அந்த ஒயிட்டுக்கு வந்து அந்த பவர். அப்போ அந்த ராமகிருஷ்ண அந்த படத்தை நீங்கள் ஒரு முக்காலியில் வச்சிங்கன்னா அப்போ அவர் குரு உட்கார வச்சிட்டீங்க. அப்போ நீங்கள் எதுக்கால உட்காந்து படிக்கும்போது அந்த பவர் நம்மளுக்கு கிடைக்கும் இல்லைங்க. கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் அந்த தண்ணி வந்து மாற்றிக்கலாம், அந்த கல்கண்டை எடுத்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், மறுபடியும் தண்ணி வைக்கலாம், அவருக்கு 2 பத்தி பொருத்தி வைக்கலாம். வீட்டிலேயே வச்சு ஒரு குருவை நீங்கள் வணங்க ஆரம்பிச்சிட்டாலே குரு வித்த கல்லாதது, அவரோட ஆசீர்வாத தீட்சை கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. இது வீட்டில் எல்லாத்தோட வீட்லேயுமே இனிமேல் ராமகிருஷ்ண பரமஹம்சருடைய படமும் சாரதாம்பாளுடைய படமும் கூடவே விவேகானந்தருடைய படமும் இந்த 3ம் சேர்ந்து அந்த வீட்டில் படிக்கிற இடத்துல மாணவர் படிக்கிற இடத்துல அந்த போட்டோ இருந்தா மானசீக குருவா ஏத்துக்கிட்டு நம்ம வந்து அந்த இடத்துல உட்காந்து நம்ம படிக்கும் போது நல்ல மதிப்பெண் வருங்க. இவங்க இந்த எழுதும் போது அவங்கள நினைச்சு எழுதுனாங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ராமகிருஷ்ண பரமஹம்சரே, சாரதாம்பா, விவேகானந்தர் ஐயா, நீங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பேனாவில் ஒரு சக்தி கொடுத்து என்னோட ஞானத்துக்கு ஒரு புத்தி கொடுத்து நான் எழுதுகிற எழுத்தெல்லாம் வந்து உலகத்துக்கு அரங்கேற்றமாகி எனக்கு நல்ல மார்க்கு கிடைக்கணும்.